எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஏப்ரல் மாதம் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாகவே கும்பராசி அப்படின்னா தெய்வீக தொண்டுள்ள ராசி தான் கும்பராசி. கடவுளுடைய பிள்ளைகள் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு ஆன்மீகவாதி, கடவுளுக்கு வேலை செய்கிறவங்க, தெய்வ பக்தி உள்ளவங்க, தன்னம்பிக்கையில் போராடுறவங்க, கடவுளுடைய அனுகிரகத்தில் இருக்கக்கூடியவங்க, சொந்த முயற்சியில் வாழக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி. பொதுவாக இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான், எப்போ எங்களுக்கு இந்த சனி முதல்ல தீரும்? ஏன்னா மழை போல வர வேண்டிய விஷயம் பனி போல தீரக்கூடிய காலம் போய், பனி போல தீரக்கூடிய கஷ்டம் மழை போல தீரக்கூடிய நிலைமையில் உட்காந்துட்டீங்க. சின்ன பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குது. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சனி ஆரம்பிக்கும் போதை விட நடக்கும் போதை விட அது முடியும் போது தான் தொந்தரவு ஜாஸ்தியாக கொடுப்பார். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டீங்க, இந்த அளவுக்கு இல்லை. ரெண்டாவது 2.5 வருஷம் ஜென்மச்சனியில் கஷ்டப்பட்டீங்க, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் 29 இந்த கரெக்டாக ஒரு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. சாதிக்க முடியாமல், சம்பாதிக்க முடியாமல், 4 காசு மிச்சம் வைக்க முடியாமல், பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி ஏன் கிடக்கிறேன்னு நான் சொல்கிறேன்னா, உங்கள் நேரம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் போனால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுது. அதே உங்களுக்குன்னு ஒரு காரியம் போனால் நடக்கிற காரியம் கூட தள்ளி போகுது, எந்த முன்னேற்றமும் இல்லாமல். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு பாத சனியாக இருக்கிறதுனால இன்னொரு 1.5 வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். இருந்தாலும் சனி இப்போ எந்த பயிற்சி அடையாததுனால இந்த கஷ்டம் ஒரு 1.5 வருஷம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டா நல்லது. முடிஞ்சால் இதுக்கு பரிகாரம் என்ன, கொச்சனூர் போயிட்டு வாங்க, நல்லதாக நடக்கும். நவகிரகத்தை சுற்றுங்க, சனீஸ்வரர் கோயிலில் எல் தீபம் வாங்கி விளக்கு பொறுத்துங்க. சனிக்கிழமை கருப்பு எள்ளு வாங்கி சாதத்தில் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. தானம் பண்ணுங்க, தரித்திரியம் போகும். சரிங்களா? அடுத்தது குரு உங்களுக்கு 5ல் இருக்கிறார். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்னா பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறார். பொதுவாக 5ல் குரு இருக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதமாக குரு வக்கரம் அடைஞ்சதுனால உங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்தாரு. அதில் முதல்ல கொடுத்த கஷ்டம் என்னென்னா பண கஷ்டம், வேலை பறி போனது, வேலையில் பிரச்சனை, நிம்மதியில்லாத வாழ்க்கை, வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலைவுற காலத்துக்கு வந்துட்டீங்க. தொழில் நல்லா இல்லாமல், 10 ரூபா மிச்சம் பண்ண முடியாமல், கையில் இருக்கிற இருப்பு வச்சு தான் வாழ்ந்துருப்பீங்க. இப்போ இந்த நிமிஷத்தில் எப்படி தெரியுங்களா, நல்லவங்கன்னு சொல்லி நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் கட்டிகிட்டு இருப்பீங்க. கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. தேவையில்லாத ஒரு விஷயத்தில் தயவு செய்து இன்வால்வ் ஆகாதீங்க. சனி ஒரு மனிதனுக்கு பிடிக்கும்போது என்ன பண்ணலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க கூடாது, என்ன பண்ணக்கூடாதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு கூட்டுத்தொழில் பண்ணக்கூடாது, நஷ்டமாயிடும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. டாக்குமெண்ட்டு, பேங்க் விஷயம், அலுவலக விஷயத்தில் மற்ற விஷயத்தில் தலையிடக்கூடாது. உதவி செய்ய போனால் கூட உபத்திரியம் வரும். சொத்து விஷயத்தில் எது செய்கிற மரத்தில் கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம். நம்மளால் என்ன முடியுமோ அந்த பாரத்தை மட்டும் தூக்குங்க. சரிங்களா? நம்மகிட்ட திறமை இருக்கும், டேலண்ட் இருக்கும், பணம் இருக்காது. அப்போ இருக்கிறதான் நம்மளால் செய்ய முடியும்னு நினச்சி குழப்பத்தில் பார்ட்னராக சேர்த்துக்குவீங்க, கடை வாங்கி செய்வீங்க. அதுதான் பண்ணக்கூடாது. இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு இப்போ 5ஆம் இடத்துல இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். இப்போ மார்ச் 11 தான் திரும்பினார். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் தான் இப்போ ஆகுது. குரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார், தன் சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். சொந்த நட்சத்திரத்துக்கு குரு இப்போ உங்கள் ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறார். குருவுடைய பார்வை எத்தனைன்னா 5, 7, 9.
அப்போ 5ஆம் இடமா குரு யாரை பார்க்குறாரு? துலா ராசி பார்க்குறாரு. 7ஆம் இடமா தன் சொந்த ராசியான தனுசு ராசி பார்க்குறாரு. 9ஆம் இடமா உங்களுடைய கும்பராசி தான் பார்க்குறாரு. அப்போ கும்பராசிக்கு சனி கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அது ஜமாளிக்கிற திறமை கொடுத்துட்டு இருக்கிறது யாருன்னா இந்த குரு தான். இன்னொன்று ராகு கேது. ராகு உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. நடு வீட்டில் சப்பளங்கால போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி காலச்சுத்தன பாம்பு மாதிரி உங்கள் வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு. ராகு என்னைக்கு வந்து கட்ட பெயர்ச்சி அடைஞ்சு உங்கள் வீட்டுக்கு வந்தாரோ அதில் இருந்து குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிம்மதின்றதே இல்லை. கருத்து வேறுபாடு நிறைய ஆயிடுச்சு. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளார எந்த மாற்றமும் தெரியல. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயமாக செய்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ சுத்தமாகவே இல்லை. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ கடமைக்கு மாறிடுச்சு, இறமைக்கு பில்லு போட்ட மாதிரி சம்பாதிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் போயிட்டுருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்தது ராகு பெயர்ச்சி அடைஞ்சு வாட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரு இயல்பு நிலைக்கு வந்து உங்கள் ராசி பார்க்குறது இப்போ ஒரு அற்புதமான தருணம். ரெண்டாவது உங்கள் ராசியில் இப்போ யார் இருக்கிறாங்க? செவ்வாய் இருக்கிறாரு. அப்போ அந்த செவ்வாய் வந்து 2ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் வீட்டிலிருந்து அடுத்தது மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் வந்து 2ஆம் தேதி வந்து மீன ராசிக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துட்டாருன்னா தனஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்கார்றாரு இல்லையா? அப்போ ஓரளவுக்கு என்ன பண்ணுவாருன்னா உங்கள் மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். இப்போ அப்படி இல்லை. தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் என்ன தான் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த முயற்சி கைவிடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. 2ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் மாறிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். மாறிட்டாருன்னா அடுத்த 30ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் 2ஆம் இடத்துல தான் இருப்பார், நல்லதை பண்ணிட்டு இருப்பார். அதே மாதிரி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் இதுக்கு முன்னாடி வக்கரத்தில் இருந்தார். அதனாலேயும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய குழப்பம். சரிங்களா? அதனால கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ஜென்மத்திலேயே புதன் வக்கரத்தில் இருந்ததுனால அதனால நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த குடும்பம் இந்த டிராவல் பண்ணி போகுமா, இல்லை இந்த குடும்பம் கட்டாயிடுமா, ஏன் இவ்வளோ பிரச்சனை, எதனால இவ்வளோ மன வருத்தம் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? அப்போ இதை தாண்டி பார்த்தா உங்களுக்கு சுக்கிரன் 3 இருக்கிறார், தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். 19 தேதி வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனைவினாலேயோ அல்லது அம்மானாலேயோ இல்லை உங்களோட சகோதரன் சகோதரினால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்படின்னா மண் வாங்குறது, கிரையம் பண்ணுறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, சொத்துல இருக்கிற வில்லங்கங்கள் சரியாகிறது, இது மாதிரி அசையாத சொத்துக்கள் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் 2 இருக்கிறாரு. 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து 2ஆம் இடத்துல தான் இருப்பார். 18ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஏன்னா இந்த விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் கட்டன்றது முடியுது. இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பராபவா வருடம் பிறக்குது, சித்திரை பிறக்குது, புது வருஷம் பிறக்குது. அப்போ இந்த 2 மாதம் இணைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஏப்ரல் மாதம்தான். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி புது வருடம் பிறக்குது. 19ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி அடைகிறாரு. 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு போகிறாரு. 20ஆம் தேதி அக்ஷய திதி வருது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு காசாக இருந்தாலும், அதாவதுன்றது ஒரு நாணயம் தங்க காசுன்னு சொல்கிறது வாங்கி வீட்டில் வைங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் பொண்ணும் பொருளும் சேரும். ஏதோ கடந்த வருஷத்துலையாவது கஷ்டப்பட்டிருந்தாலும் ஏதோ இந்த வருஷத்துலையாவது நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக 1 கிராமாவது வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க. கண்டிப்பாக பொண்ணும் பொருளும் உங்களை சேரும், நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டீங்க. இப்போ குரு வந்து இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு. அவர் இயல்பு நிலைக்கு வந்து உங்கள் ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு. நல்லது கொடுப்பாரு. பொறுமையாக எந்த விஷயம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா அது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா அந்த கடவுளே வந்து தடுத்தாலும் உங்களோட வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள். நன்றி.